ரகு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பிரசாந்த் கிஷோர் அவர் பேட்டி, அது அப்போ பேசு பொருளாச்சு. அவர் சொன்னது விஜய் தனிப்பட்ட என்னிடம் சொன்னார், கூட்டணி வைக்க விரும்பல, 5 முனை போட்டி அப்படின்னா அது தாவேகாவுக்கு பலன் தரும் அப்படின்னு சொன்னார், ஒரு ஆட்சி மாற்றத்தையே நடத்த முடியும் அப்படின்னு சொன்னார். தாவேகா சொல்லுது, நாங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சா மட்டும்தான் அந்த அறிவிப்பை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. முதல்ல இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது யாருக்கான அறிவிப்பு? அப்போ நீங்க தாவைக்கு ஆளுல யாரும் வரலையா? பரபரப்பாக்க வேணாமா? அவங்க தானே சொல்லணும். இவர் சொன்னது, ஆனந்த் வெளியிட்ட அறிக்கை இப்போ டிவி டிபேட்டர் சில பேர் தாவாக்க ஆதரவாளர்கள் பேசுறாங்களா, அவங்கள சொன்னாங்களா? அபிஷியலா சொல்லாத சில பேர் வராங்க, அல்லது பிரசாந்த் கிஷோரை சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே இருக்கு. இதுல கூட்டணி கணக்குகள் பற்றி எல்லாம் பேசுறப்ப நம்ம கட்சியில பிரதான கட்சியை அழைச்சா என்ன சொல்லுவாங்கன்னா, உரிய நேரத்தில் தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி உடைச்சு பேச மாட்டாங்க. அதனாலதான் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு. ஆக்சுவலா பிரசாந்த் கிஷோர் விஜய இன்னும் ஹைப்பப் பண்ணார். ஓகே, ஸ்டண்ட் அந்த ஒரு கிளிப் வந்ததுல அது மாரி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா, தனியார்னா ஈ கேன் வின் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. பட் அது ரொம்ப அவுட்லாண்டிஷா, ரொம்ப அதீதமான ஒரு இதுவா ஒரு ப்ரெடிக்ஷனா இருந்தது. பட் அவரோட இன்டர்வியூவை நீங்க ஃபுல்லா போய் பார்க்கும்போது அதுல அவர் நிறைய சென்சிபிளாவும் பேசியிருக்காரு. இது சாத்தியம் இல்லைன்னு தான் தோணுது. விஜய் தனியா நின்று ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தோணுனா கூட, அவர் உள்ளார சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, அதுல டெஃபினட்டா சப்ஸ்டன்ஸ் இருந்தது. அவர் என்ன சொன்னாருன்னா, பிஜேபியின் மேல தமிழ்நாட்டில் இருக்கிற வெறுப்பு இருக்குல்ல, அது சைசபிள். அதை திமுக அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், ஆட்சி மேல குறை இருந்தாலும், பிஜேபியை நாங்க எதிர்க்கிறோம், பிஜேபினால இந்த பிரச்சனை, இந்த ஃபெடரலிசமா இருக்கட்டும், லாங்குவேஜ் பிரச்சனையா இருக்கட்டும், நிதி ஒதுக்கீடா இருக்கட்டும், இந்த கலாச்சார திணிப்பா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க பிஜேபியோடைய எதிர்ப்புங்கிறது அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஏடிஎம்கேயோட ஜாயின் பண்ணா பிஜேபி கொஞ்சம் பெனிஃபிட், ஏடிஎம்கே ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நாங்கள் பிஜேபியோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னவங்க சேர்ந்தாங்கன்னா கிரெடிபிலிட்டி போயிடும். அதுல நீங்க சொன்னதுல ஒரு கூடுதலா அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக அணி அதிமுக பாஜக அப்படின்னு போனா தாவேகாவுக்கு பெரிய லாபம்ன்றார். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட போனா ஏடிஎம்கேவோடைய சரிவு ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பகத்தன்மையே போயிடும். 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்க அவங்களோட சேரவே மாட்டோம்னு சொல்லி தேர்தலில் நின்று தோத்து டெபாசிட்லாம் விட்டு முதல் முறையா அவங்களுடைய வரலாற்றுல அவ்வளோ படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போனாங்கன்னா ஏடிஎம்கே பெரிய செட்பேக், அது ஒரு பெரிய மாரல் டிஃபீட். அது ஸோ அவங்களுடைய அந்த கட்சிக்கே எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாக்கிறோம். அது இவருக்கு அட்வான்டேஜ் ஆகலாம். ஏன்னா விஜய்க்கு இப்போ அந்த நாவல்ட்டி ஃபேக்டர், அது பிரசாந்த் கிஷோர் சொன்ன அதே வார்த்தை, நாவல்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸப்ஷன். நாங்கள் இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்றவரை தனியா நின்னா அவருக்கு சொன்னதை செய்யறாரு பாருங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்களோடெல்லாம் பேசிய பிறகுதான் அவர் விஜயை வச்சுட்டு தான் மேடையில சொல்றாரு, அடுத்த ஆண்டு நான் வெற்றி பெற வைப்பேன், என்ன தோனியை விட அதிகமாக நீங்க தமிழ்ல வேற பேசுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாருன்னா, அப்ப அவர் மைண்டை ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்ப தனித்து அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? வாய்ப்பு இல்லைன்னா கூட இப்படி பேசுறதுதானே ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை. அந்த ஒரு ட்ரீமை அந்த ஒரு நடக்காதுன்னு நம்ம இப்ப தோன்றதை சொல்றதுதான் அவங்களோட வேலை. இப்போ ஒரு ஹைப் பண்ணியிருக்காருல்ல அவரு, இங்க பேசுறது மட்டும் இல்ல, அந்த இன்டர்வியூலையும் சொன்னதுனால பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு செல்வாக்குன்னு இல்ல, ஒரு பேசு பொருளா இருக்குல்ல. பட் அந்த பாயிண்ட்ல அவர் கரெக்டா சொல்லிருக்காரு. என்ன கணக்கு இருக்க முடியும் இப்போ? சரி, நான் விஜய் ஒரு கல்லை விட்டு எறிகிறாரு மாங்காய்க்காக, மாங்காய் விழுந்தா ஃபைன், அவர் மண்டையில விடாம இருக்கணும்ல, அது விழாதுன்னு நம்புறாரு அவரு. என்ன அவருக்கு இப்ப தோத்தா என்ன பெரிய அவருக்கு? அவர் 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு அவரு. அவருக்கு என்ன அதனால என்ன லாஸ்ன்னு கேக்குறேன்னா, இப்ப ஏடிஎம்கேயோட ஒரு வேலை கூட்டணி வச்சு அது ஆன் பேப்பர் லுக்ஸ் ஃபார்மிடபிள், ரொம்ப அது பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திமுகவை சேலஞ்ச் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. திமுக கூட்டணியை இப்போதைக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே அலையன்ஸ் ஏடிஎம்கே அண்ட் தாவேகா அப்படிங்கிறதுல நிறைய பேர் யுனானிமஸா இருக்கிறாங்க. அப்படியே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுப்போம். அவங்க இந்த ஆன்டி இன்கம்பன்சி திமுக எதிர்ப்பு வாக்கள் எல்லாத்தையுமே அவங்க அறுவடை பண்ணி கூட்டணி அவங்க சேர்ந்து ஜெயிச்சிடறாங்கன்னா அதுல தாவேகாக்கு என்ன பெனிஃபிட்? அவங்க ஒரு ரைவலுக்கு உயிர் கொடுக்குறாங்க. இப்போ தனியா நின்று ஏடிஎம்கே தோத்துதுன்னா அந்த கட்சிக்கே பிரச்சனை. கட்சி அடுத்தது இன்னும் ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இல்லாம எப்படி தாக்கு பிடிக்குங்கிற கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த ரைவலுக்கு நம்ம ஏன் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டேட்ல 2 ரீஜனல் பார்ட்டிஸ் தாங்க இடம் இருக்கு.
3க்குலாம் இடம் கிடையாது. அப்போ திரு ரகு, இப்ப நீங்க சொல்றப்ப விஜய் அவர்களின் தனித்து போட்டின்றது அது திமுக அணிக்கு கடும் போட்டியை கொடுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னா அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடியா போகுமா? அப்சல்யூட்லி. இப்போ 2026 எலெக்ஷன் வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஏடிஎம்கேக்கு. திமுக என்னங்க 13 வருஷம் அவங்க ஆட்சியிலே இல்லாமல் இருந்தாங்க, கட்சியை நடத்த முடியும், அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு, பேச முடியும், எதிர்கட்சியா செம்மையா பணியாற்றக்கூடியவங்க. விஜய்க்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ஏஜ் இருக்குது, அவரு என்ன டெஸ்பரேட்டா இருக்கு. இப்ப நீங்க சொல்றதான் அவரும் சொல்றார், பிரசாந்த் கிஷோரும் அவரு தன்னையும் சேர்த்து சொல்றார், எங்களுக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு, நாங்க வந்து அரசியல் பண்ணலாம், அதுக்குள்ளே எதுக்கு காம்ப்ரமைஸ்ன்ற இடத்துக்கு. அவரை கம்பேர் பண்றது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன். ஏன்னா விஜய் அளவுக்கு பிரசாந்த் கிஷோர் பீகார்ல பாப்புலரா, தமிழ்நாட்டுல விஜய் அளவுக்கு அவரு பிரசாந்த் கிஷோர் அங்க பாப்புலரான்னு தெரியல. பட் விஜய் வந்து தனியா போறது வந்து மேக் சென்ஸ் ஃபார் ஹிம். அவர் சொல்றது இந்த 5 முனை போட்டியில சீட்டு கூட பெற முடியும் அப்படின்னு சொல்றாருல. 5 முனை போட்டி, ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபின்னு போயிட்டுனா அவர் ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வராரு. 5 முனை போட்டினோடனே எல்லாரும் சொல்லுது திமுகவுக்கு அட்வான்டேஜ்னு, இவர் சொல்றாரு இல்ல தாவேகாவுக்கு அட்வான்டேஜ். அவருக்கு வந்து கொஞ்சம் இப்போ இவர் மாற்றுங்கிற ஒரு அந்த சிந்தனையை வந்து வலுப்படுத்துள்ளது. இப்ப ஏடிஎம்கேயோட ஜாயின் பண்ணிட்டாருன்னா, நாங்க வந்து இந்த கட்சிகளுக்கு, இந்த திராவிட கட்சிகளுக்கு, திராவிட சித்தாந்தத்தை நான் ஃபாலோ பண்ணா கூட இந்த கட்சிகளுக்கு நான் மாற்று அப்படிங்கறத மக்கள் நம்ப மாட்டாங்க. நீதான் வந்து கரப்ஷன் சொல்லிட்டு கரப்ஷனுக்கு கன்விக்ட் ஆன தலைவரோட கட்சியில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்ப நிறைய பேர் மேல கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு, நீங்க என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனா அவர் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றாருன்னா, திமுக எதிர்ப்பு பேசினாதான் இவருக்கு வந்து டிராக்ஷன் கிடைக்கும், அதை பேசுறாரு. ஆனா இவர் தனியா நின்று சைசபிள் வாக்குகள் வாங்கிட்டாருன்னா, அதுக்கப்புறம் நாளைக்கு பைபோலார் பாலிடிக்ஸ் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி இங்க வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி இங்க ஆட்சிக்கு வந்து அவங்க 10 வருஷத்துல வரப்போறது இல்ல.